சட்டசபையில் பார்த்தீங்கன்னா எந்த கட்சியும் குறை சொல்லாமல் தெல்ல தெளிவாக இந்த கூட்டம் எதற்காக கூட்டப்பட்டது மேகதாது பிரச்சனைக்காக அப்படின்னு சொல்லிட்டு தெல்ல தெளிவாக சொல்லியிருப்பாங்க. சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா தெளிவாக பேசியிருப்பாங்க. இது கர்நாடகாவிலேருந்து திறந்து விடப்பட்ட தண்ணி இல்லை. பார்த்தீங்கன்னா கேரளா வயநாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய மழை வந்து பார்த்தீங்கன்னா கபினி அணையில் அந்த அணை நிரம்பி அந்த உபரி நீரை தான் நம்மளுக்காக திறந்து விட்டுருக்காங்க. கர்நாடகா இது வந்து திறந்து விடலை அப்படின்னு சொல்லிட்டு தெல்ல தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேகதாது அணை கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஒரு சிங்க பெண்ணா பார்த்தீங்கன்னா ஃபயரா பேசியிருப்பாங்க. அதை நீங்களே கேட்டுட்டு வாங்க. 3 வனவிலங்கு சரணாலயங்கள் அந்த டேம் கீழே போயிடும். 12,500 ஏக்கர் காடுகள் அழிந்துவிடும். புலிகள் சாங்சுவரி இருக்கு. பிலிகிரி ரங்கநாத சுவாமி கோவிலுடைய புலிகள் காப்பகம் இருக்கிறது. காவேரி வைல்ட் லைஃப் சாங்சுவரி இருக்கிறது. அதே சமயம் மாதேஸ்வரன் மலை சாங்சுவரி, அத்தனை வனவிலங்கு சரணாலயம் இருக்கக்கூடிய நீர் வேம்பு மரம், நீர் மருந்து மரங்கள் 700 வருஷம் பழமையான மரங்கள்லாம் தண்ணியில போயிடும். நீர் நாய், சாம்பல் நீர் ஆட்டர்ஸ், அப்புறம் மகாசீர்னு மயில் கண்ட மீனுங்க, 4 கொம்பு மானு எல்லாமே அழிஞ்சிடும். இதெல்லாம் அழிச்சுட்டு தான் மேகதாது டேம் கட்ட போறாங்க.